எனக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்க ஒரு கேள்வி என்னென்னா, கடவுள்னு ஒருத்தர் உண்மையிலே இருக்காரா இல்லையான்றது தான். ஆக்சுவலாக யார் கடவுள்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரே அப்படி இருக்காரா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கிறிஸ்டினாக இருங்க, ஹிந்துஸாக இருங்க, முஸ்லீம்ஸாக இருங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ரிலிஜியனாக கூட இருங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த 3 ரிலிஜியனை எடுத்துக்கிறேனே. இப்போ நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா வள்ளலார், சாய்பாபா அதுமாரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா இயேசு இருப்பாங்க. முஸ்லீமாக இருந்தீங்கன்னா அங்கே அவங்களோட கோயிலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட முன்னோர்களோட சமாதி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், யார் கடவுள்ன்றத. இப்போ வள்ளலாரும் சாய்பாபாவும் நீங்கள் எடுத்துக்கங்களேன். அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒரு மனிதர்களாக இருந்தவங்க தான். ஆனால் இப்போ அவங்க கடவுளாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க இன்னொரு மனிதருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் அவங்களால முடிஞ்ச உதவிகளை மனிதர்கள் செஞ்சு ஒரு மனிதநேயத்தால் இருந்தவங்கனால தான் அவங்க இன்றைக்கி கடவுளாக இருக்காங்க. இப்போ நீங்கள் இயேசுவை எடுத்துக்கிட்டாலுமே அவர் சிலுவையில் அடக்கக்குள்ள கூட அவர் கடவுள்கிட்ட இவங்களுக்கு எந்த தண்டனையும் தராதிங்க, அவங்க தெரியாமல் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி தான் வேண்டுவார். அதேமாரி தான் இப்போ நீங்கள் முஸ்லீம்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களோட தர்காக்குள்ளே இருக்கிற அவங்களோட இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் நிறையா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. ஆனால் அங்கே தர்காக்குள்ளே போனால் 2-3 சமாதி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதுல அவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக மக்களுக்கு ஒரு மனித நேயத்தோடு இருந்து நல்லது செஞ்சதுனால அவங்களோட உருவத்தை வச்சு அங்கே வழிபடுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலான்னா, கடவுள்ன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா மனிதநேயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே நம்ம சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு மனிதநேயத்தோட ஒரு மனுஷனாக வாழ்ந்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சோ உங்களை கூட ஒரு கடவுளாக வச்சு கும்பிடலாம். ஸோ இன்றைக்கி கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, மனிதனேன்னு ஒன்று இருந்ததுன்னா கடவுள் இருக்காங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இன்னமும் கடவுள் இருக்கிறாங்க. மனிதனேன்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து நான் எதை பற்றி பேசணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம்.